சென்னையில் மதிமுக நிர்வாக குழு கூட்டம் தொடங்கும் முன் வைகோவும் மல்லை சத்யாவும் தனியே ஆலோசனை மேற்கொண்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக வைகோவும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மல்லை சத்யாவும் தனியே சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த பிரச்சனை, அதாவது மதிமுகவின் முதன்மை செயலாளராக இருந்து நேற்று அந்த பதவியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய துரை வைகோ மல்லை சத்யா மீது மறைமுகமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கட்சியிலிருந்து பதவியிலிருந்து விலகியிருந்தார். இந்நிலையில்தான் மல்லை சத்யா விவகாரங்கள் குறித்து வைகோ மல்லை சத்யாவிடம் கேட்டறிந்ததாகவும், வைகோ என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்று மல்லை சத்யா வைகோவிடம் தெரிவித்ததாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இதற்கு முன்னதாக திருச்சி மாநகரத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தில் கூட மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், இல்லை என்றால் அவரே கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அப்போதும் பதிலடி கொடுத்திருந்த மல்லை சத்யா தான் வைகோவின் தொண்டன் என்றும், வைகோவின் தளபதி என்றும், வைகோவின் சேனாதிபதி என்றும், என்றுமே கட்சி தான் தனக்கு அடையாளம், வைகோ தான் தனக்கு அடையாளம் என்று கூறியிருந்தார். இன்று காலை அவர் வெளியிட்ட பதிவில் கூட அதை தெளிவுபடுத்தியிருந்தார். இந்நிலையில்தான் வைகோவும் மல்லை சத்யாவும் துரை வைகோ வருவதற்கு முன்னதாக தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருந்தனர். மல்லை சத்யா என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும், இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் வைகோ எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மல்லை சத்யா எவ்வாறு கட்டுப்பட வேண்டும் என்ற குறிப்பிட்ட ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் மல்லை சத்யாவுக்கு வைகோ வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சற்று நேரத்தில் இந்த நிர்வாக குழு கூட்டமானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஆலோசனை கூட்டமானது தனியே சந்தித்து வைகோவும் மல்லை சத்யாவும் தற்பொழுது பேசியிருக்கின்றனர். நன்றி மகேந்திரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.